சொர்க்கமடா. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், சாராயம் ஸ்லோ பாய்சன், விஷமடா. அப்படியே நம்ம பகுத்தறிவு இருக்கிறது அல்லவா? எதுக்கு இந்த சாராயத்தை குடிக்கணும்? குடிக்க வேண்டியெல்லாம் குடிச்சு தீத்தாச்சு, ஒரு தலைமுறை குடிச்சாச்சு. ஆகவே இனியாவது மனைவி பிள்ளைகள் நிமித்தம் சாராய குடியை விட வேண்டியது அவருடைய பொறுப்பு. இதுக்கெல்லாம் ஜம்மை இனி கிடையாது. ஒரு சும்மா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிடம் இளைப்பாற. கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஆகவே அந்த சகோதரிக்கு நான் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், பாத்ரூமில் அதிகமாக தண்ணியில் கிடப்பான். தலையை பிளேட் எடுத்து சிரைச்சு போடுவா. இப்ப மொட்டை தலை ரூபத்தில் இருக்கிறாள். ஒரு பெண்ணுக்கு கூந்தல் அழகு, ஆனா கூந்தலையே பிளேடு வச்சு மொட்டை போட்டு நிற்கிறாள். ஹல்லேலூயா. இதை கர்த்தர் காண்பித்தார். அவள் சிகப்பு நிறமுடையவளா? ஆம், ரோஜாப்பூ மாதிரி இருப்பாள். மகளை குறித்து சாட்சி. அப்படியானால் கர்த்தராய தேவன் இன்று உனக்கு ஒரு கட்டளை இடுகிறார். இஃப் யூ வாண்ட் யூ வில் டு, அதர்வைஸ் லீவ் இட் மீ. கர்த்தராய தேவனுக்கு நீ ஒரு பொருத்தனை இன்றே நீ செலுத்துவாயானால், இந்த நேரத்திலே அவளிடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை என் தேவன் இன்றைக்கே நிர்மூலமாக்குவார். அவள் காதிலே தன்னை விளம்பரப்படுத்துகிற ஒரு ஆவி. உடனே சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, அவ காதில் நான் ஒரு அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவானா, அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவானா. காதிலேயே ஒரு சப்தம், எப்பொழுதும் காதிலேயே ஒரு சப்தம், அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஒரு சப்தம். ஹல்லேலூயா. அது கீழ்ப்படுத்துகிற ஒரு சப்தம். அது மொட்டை அடினா மொட்டை அடிக்கிறான், அவுத்து போடுறா அவுத்து போடுறா. ஒரு பக்கம் மீனம் பக்கம் வரைக்கும் ஓடிட்டா, பிடிச்சிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டலாம். வாலிப பிள்ளை எப்படி இருக்கும் யோசிங்க. ஆகவே இந்த உலகத்தில் கிரியை செய்கிற மிக மோசமான ஒரு ஸ்பிரிட் அந்தி கிறிஸ்து தான். அதான் கர்த்தாக்களின் ஆவி. உற்சாம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீயை எந்த அளவிற்கு மாற்றி இருக்கிறது. வேலைக்கு போய் எத்தனை நாட்கள் ஆகிறது? 6 மாதமாய் போகவில்லை. எந்த நேரமும் அது கிரியை செய்யும் என்று சொல்லுகிறார்கள். நல்லா இருப்பா, திடீர்னு மாறிடுவா. என்ன பேச்சு? காதுக்குள்ள ஒரு ஆவி பேசும். கேட்டா நீ யாரு என்னட்ட பேசுன, பேயா பிசாசான்னு கேட்டா நான் தான் அந்தி கிறிஸ்து. உற்சமா கையை தட்டு. நான் தானே? நான் இல்லை, அங்கே சொன்னது. உற்சமா கையை தட்டுங்க. அந்தி கிறிஸ்து பிறந்தாச்சு, இந்தியா ஆட்டம் கண்டாச்சு, வரப்போறது மகாபரிய யுத்தம். கையை தட்டுவோம். ஹல்லேலூயா. இது தேவனுடைய எக்கால சப்தம். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த மகளுக்கு ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தர் விடுதலை தராமல் எந்த ஆவியும் ஓடி போகாது. ஹல்லேலூயா. ஆனா அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி மட்டும் பொருத்தனை ஜெபத்தினால் மட்டுமே ஓடி போகும். உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்கள் வரும் பொழுது எரேமியா 33:3 தூக்கி போடுவார். நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ அறியாதது, உன்னுடைய அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். அன்றைக்கு அந்த மகளுக்கு செய்தார். அல்லேலூயா. பெரிய காரியங்கள். அல்லேலூயா. எந்த மருத்துவமனையாலும் குணமாக்க முடியாத ஒரு காரியம். பைத்திய ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டாலும் சுத்தமாக்க முடியாது. உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. அது பைத்தியத்தினுடைய கிரியைகளை நடப்பிக்கும், காம விகாரங்களையும் நடப்பிக்கும். அல்லேலூயா. சிந்தனைகளை
மாறுபாடுள்ள எண்ணங்களையும் கொண்டு வரும், குழப்பத்தை கொண்டு வருவான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீனுடைய ஆவி, அல்லது ஆந்தி கிறிஸ்தனுடைய கிரியை உற்சாகமா கையை தட்டலாம். நன்றாக ஜெபிக்க வைக்கும், தான் மட்டும் சரி என்று சொல்ல தோன்றும். ஹல்லேலூயா. இப்படி மாறுபாடுள்ள சிந்தனைகளை புறப்பட செய்கிற ஒரு ஆவிதான் அந்தி கிறிஸ்து. இன்றைக்கு சபைகளில் உலகம் எங்கும் இது பரவி கொண்டிருக்கிறது. அநேகமாக ஊழியக்காரர்களை கை வைத்து விட்டது. உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அநேக ஊழியக்காரர்களை கை வைத்து விட்டது. அதுக்கு ஒரு சாட்சி நாகர்கோவிலில் பார்வதிபுரத்தில் இருந்து ஒரு சாட்சி. இந்த சபையில் ஆள் ஏன் குறையுதுன்னு சொன்னால், இந்த இடங்களை சொல்லும்போது அந்த பக்கம் அந்த ஆட்களின் இந்த பக்கமே வரமாட்டாங்க. அதுதான் ஒரு ரகசியம். பேர் மட்டும் சொல்ல மாட்டேன், இடத்த சொல்லிடுவேன். ஏன்னா ஆவியானவர் சொல்லும்போது நான் ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. நான் ஒரு பாஸ்டர்கிட்ட போனேன். அவர் பாஸ்டர்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறேன், அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கிறதுனால சொல்லுவேன். நான் ஒரு பாஸ்டர்கிட்ட போனேன் ஜெபத்திற்காக. என்ன பிரச்சனை? அது கட்டி. அவள் கட்டிக்கு கை வச்சு ஜெபிச்சார். அப்போ நான் கேட்டேன், கட்டி வரக்கூடாத இடத்துல கட்டி வந்தா கை வச்சு வைப்பாரா? அங்கதான் கை வச்சு ஜெபிச்சார். ஒரு சம கையை தட்டுங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், வசனமா இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார். ஒரு வார்த்தையை அனுப்பினாலே போதும், அது எங்க போய் சேருமா அது அங்க போய் சேரும். ஒரு சம கையை தட்டுங்க. இது ஆவிக்குரிய விடுதலை. கடைசியில் என்ன ஆச்சு? அவர் என்னை வச்சுக்கிட்டாரு. ஒரு சம கையை தட்டுங்க. சரி, இப்போ இதை சொல்லவா என்ன ஃபோனில் கூப்பிட்ட? நான் சில நாள் கட்டுமையாக பேசுவேன் என்பது தெரியும். இதை சொல்ல கூப்பிட்ட. இப்போ என் மகளையும் வச்சிருக்கிறார். ஒரு சம கையை தட்டுங்க. மகளை கடிந்து பேசினா நீயும் கொஞ்ச நாள் இருந்தால, அப்போ எங்கே போச்சு உன் புத்தி? ஏதாவது பேசுனா டேடி கிட்டே சொல்லிடுவேன், ஏதாவது சொன்னால் டேடி கிட்டே சொல்லிடுவேன். ஒரு சம கையை தட்டுங்க. அப்போ என்ன? அந்தி கிறிஸ்து ஒரு இச்சை ரோகத்தை ஒரு ஸ்திரீ இடத்துல ஒரு புருஷன் இடத்துல அது உருவாக்கக்கூடிய பவர்ஃபுல் ஸ்பிரிட். ஒரு சம கையை தட்டலாம். இந்த ஆவிக்கு எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. ஏறனா அவன் இறங்குவதில்லை, சாப தவிர வேற எதுவும் பார்க்க போவதில்லை. அதை மீறி வரணும்னு சொன்னா அந்தி கிறிஸ்துக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணுகிற ஒரே ஊழியம் உலகத்திலே ஜீவ ஒளி தான். ஆகவே இங்கே வந்தால் மட்டும்தான் சொஸ்தமாகும். இங்கே வந்தால் 5000 புத்தங்காடி 10,000 புத்தங்காடின்னு தான் சொல்லுவேன். அது கர்த்தர் சொன்னால் தான் சொல்லுவேன். அது நாவை எடுத்து சொன்னால் அது அவர் சொன்னது என்பது அர்த்தம். மலையில் ஒரு சம கையை தட்டலாம். ஆகவே இந்த முகவரை என்பது எதற்கென்று சொன்னால், ஆவியில எச்சரிக்கையாயிருங்க. ஆவியில எச்சரிக்கையாயிருங்க. அபிஷேகத்தில் எச்சரிக்கையாயிருங்க. வல்லமையில எச்சரிக்கையா இருங்க. கிருபையிலையும் எச்சரிக்கையா இருங்க. அந்த அந்தி கிறிஸ்து ரெண்டையும் செய்வான். என்ன செய்வான்? இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரோ அதையெல்லாம் அவன் செய்வான், செய்ய வைப்பான். ஆனால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைப்பீங்க நான் இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறேன் என்றும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறேன் என்று சொன்னால் எதற்கு இச்சை ரோகம்? நான் கேட்கிறேன், எதற்கு இச்சை ரோகம்? இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல இச்சை ரோகம் இருக்குமா? இருக்காது. அல்லேலூயா. மனக்குழப்பம் இருக்குமா? இருக்காது. அல்லேலூயா. தெளிந்த புத்தியை கொடுக்கிற ஒரே தேவன் நம்ம தேவன். கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளே நாளாயிற்று நாரும் என்றார், நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். காவலைப்பட்டார், இயேசு கண்ணீர் விட்டார். காவலைப்பட்டார், மரித்தவன் உயிர்த்தே வர செய்தார். மரித்தவன் உயிர்த்தே வர செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர்
இயேசுவிடம் இளைப்பாற. 4 நாளாயிற்று நாரும் என்று சொன்னவள் யாரு? அடிக்கடி சொல்லுகிற காரியம் தான். யார் சொன்னது? யாரு? மார்த்தாள். மரியாள் யாரு? 2 பேரும் இருந்தாங்கல்ல, சொல்லுங்க. மார்த்தாள் தானே சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? கல்லறையை காட்டுங்க, லாசரை காட்டுங்கன்னு சொன்னார். அவன் மார்த்தாள் என்ன சொன்னான்? ஆண்டவரே 4 நாளாச்சு, அது நாரும் என்கிறாள். அவன் அந்த கிறிஸ்துவார், அவள் தான், மார்த்தாள் தான். அவருடைய கிரியை உடனடியாக கிரியை செய்கிறது. நம்பிக்கையை அது அறுத்து போடுகிறது அல்லவா? கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை அறுத்து போடுகிறது. இயேசு கிறிஸ்து கடவுள் என்று அவளுக்கு தெரியும். அவர் கல்லறையை காட்டி என்று சொன்னார். உயிர்ப்பிக்க போறார் என்பது அமைப்பொருள். இன்று உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களை மெய்ப்பிக்கிற தேவன், உங்களை மேய்க்கிற தேவன். அப்ப விசுவாசம் எங்கே இருக்கணும்? முதல்ல ஓடி போய் வாங்க ஆண்டவரே நான் காட்டுறேன்னு சொல்லணும். அவன் சொல்லல, 4 நாளாச்சு நாரும். நீர் ஆண்டவர் உமக்கு மூக்க பிடிச்சு நிற்கணும், அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லுவது போல இல்லை இருக்கிறது. அப்போ அவள் கொண்ட நம்பிக்கை கெட்டு போய்விட்டது. அவள் பெற்றுக்கொண்ட விசுவாசம் பொட்டரித்து போய்விட்டது. ஏனென்றால் அந்த விசுவாசத்தை கெடுத்தது அந்தி கிறிஸ்து. அவன் நம்பிக்கை ஏற்படுத்தி விட்டாள். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இதை யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொரு முறை இயேசு அந்த வீட்டுக்கு போகிறார். அப்போ மரியாள் என்ன செய்தான்? என்ன செய்தான்? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள். மார்த்தாள் என்ன செய்தா? என்ன செய்தா? என்ன வேலை செஞ்சா? சமையல் வேலை. அங்கே என்ன சத்தம் கேட்டது? சமையல் பண்ணும்போது பாத்திரம் சத்தம் கேட்குது. உருட்டி போட்டா? யாவும் உருட்டி போட்டா? இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், விருந்தாளி வந்திருக்கிறார், அவரு சமைக்கணும். நீ அவரு காலடியில் போய் உட்காந்துருக்கிற, ஏன்னா கூட சமையல் பண்ணு, பங்கு வச்சு கொடுப்போம், நல்லா இட்லியோ தோசையோ இட்லி வச்சு கொடுப்போம் அப்படி அவன் நினைச்சிட்டா. இது உலகத்தின் மேல் ஒரு நம்பிக்கை. அவருக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். அது உலகத்துக்குரியது. ஆனால் ஆவிக்குரிய பங்கை யார் தெரிந்து கொண்டது? மரியாள். ஆண்டவர் என்ன சொன்னார்? அங்கே என்ன சட்டிப்பானை முழக்கம்? மார்த்தாளே அங்கே என்ன சட்டிப்பானை முழக்கம்? ஆண்டவர் தான் கேட்டாரு. நீ உலகத்துக்குரிய பங்கை தெரிந்து கொண்டாய், உன் தங்கையோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய பாதத்தில் அமர்வதுதான் நமக்கு நல்ல பங்கு. உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அவை நம்ம கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு. ஹல்லேலூயா. அவை நல்ல பங்கு. நம்ம தேடி வந்திருக்கீங்க, ஆண்டவருடைய பாதத்தில் அமர வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டுவோம். சந்தோஷமாக மறுபடியும் வாழ்த்துகிறேன். பற்பல தேசங்களில் இருந்து ஒரு நல்ல பங்கு, நல்ல செய்தியை கேட்பதற்காக நீங்கள் தேடி வந்திருக்கிறேன்னு சொன்னால் நிச்சயம் உங்கள் இல்லத்தில் கர்த்தர் இன்றைக்கு தேடி வருவார். ஹல்லேலூயா. என்னை காண்பீர்கள், கையை தட்டுங்க. இப்பொழுது 2 பேர் என்னை காண்பீர்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது 2 பேர் என்னை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாடு நகரங்கள் சுற்றி அலைந்தார், நானே வழி நானே சத்தியம் என்றுரைத்தார்.
மறுபடியும் நாடு நகரங்கள் சுற்றி அலைந்தார், நானே வழி. களைப்படைந்தார், அத்தி மரத்தை கண்டார். களைப்படைந்தார், அத்தி கனியற்றிருப்பதை கண்டு சபித்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிடம் இளைப்பாற. இந்த வரிகளை பார்ப்போம். களைப்படைந்தார், ஆனால் அத்திமரத்தை கண்டார். என்ன நோக்கம்? கனியற்றிருப்பதை கண்டார், கண்டு சபித்தார். கர்த்தருடைய இன்னொரு முகம். உபவாசித்து வருகிறார், களைப்படைந்தார். பசின்னு இல்லை, களைப்படைந்திருந்தார். களைப்படைந்ததும் அத்திமரத்தை பார்த்தார், அது கனி கொடாமல் இருந்தது. உடனே என்ன சொன்னார்? கனியற்று இருப்பதை கண்டு சபித்தார். நீங்களும் நன்மை செய்யலைன்னா உங்களையும் சபிச்சு தான் இன்னைக்கு அனுப்புவார். டெல் ஃப்ராங்க்லி, அதான் உண்மை. ஆகவே நீங்கள் கனி கொடுக்குற பிள்ளைகளாக போய் தொலங்கணும் உலகத்தில். ஹல்லேலூயா, உற்சாகமாக கையை தட்டுங்க. கனி அற்றவர்களாக இருக்கக்கூடாது, கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் கிறிஸ்தவம். மற்றவர்கள் நம்மை பார்த்து பின் வர வேண்டும். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர்